எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. தேவன் இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். சோறு நாங்கள் இந்த 11வது வசனத்தை 3 பிரிவாக பிரிச்சிருந்தோம். ஒன்று, அந்த வசனத்தில் இருக்கிற செயல்பட வேண்டிய பகுதி, அதாவது தரித்துக் கொள்ளுங்கள். 2வது பகுதி அந்த அந்த கருவிகள் அல்லது அதனுடைய பொருள் குறித்து நாங்கள் பார்த்தோம். அந்த பொருளை நாங்கள் 2ஆக பிரிச்சிருந்தோம். ஒன்று வகைகள், அடுத்தது போதுமான தன்மை. வகை தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள், போதுமான தன்மை சர்வம். அப்ப வகை தேவனுடைய ஆயுதங்கள், போதுமான தன்மை சர்வ ஆயுதம். அதுல போன வாரம் நாங்கள் அந்த செயல்பாட்டு பகுதியையும் இந்த பொருளையும் தான் நாங்கள் 2ஐயும் ஒன்றா சேர்த்து நாங்கள் தரிச்சு கொள்ள வேணும். ஆனா தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் தேவன் தர்றது. அப்ப அதுல நாங்கள் முடிவுக்கு நாங்கள் நாங்கள் தேவனுடைய ஒத்தாசையும் மனுஷனுடைய பிரயாசமும் எப்பொழுதும் ரட்சிப்பில இணைந்து செல்லும் என்றதை நாங்கள் சத்தியத்தை நிறுவி இருந்த நாங்கள். இன்றைக்கும் நாங்கள் 11ஆம் வசனத்துடைய 3வது பகுதி இலக்கு என்றதை நாங்கள் சிந்திக்க போறோம். இலக்கு என்னத்துக்காக தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், என்னத்துக்காக நாம தரிச்சு கொள்ள வேணும்? அந்த இலக்கு எங்களுக்கு ரெண்டாக பிரிவடுது. அதை ஏற்கனவே நாங்கள் எழுதியிருப்போம். ஒன்று, தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களினுடைய நன்மை, சர்வாயுத வர்க்கத்தின் நன்மை. அது என்ன நன்மை? நிற்க திராணி உள்ளவர்கள், ஏபிள் டு ஸ்டாண்ட், நிக்கிறதுக்கு திராணி உள்ளவர்கள். இரண்டாவது, எதிரிக்கு எதிராக பயன்படுத்தல். எதிரிக்கு எதிராக பயன்படுத்துதல். அது என்ன? பிசாசின் தந்திரங்களை எதிர்த்தல். அதான் அந்த வசனம். அதுக்கு பிசாசின் தந்திரங்களை எதிர்த்தல். அதுல தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தினுடைய இலக்கு என்ன? 2 விஷயம். ஒன்று, நிக்கிறதுக்கு நமக்கு பலன் இருக்கிறதுக்கும், எதிரிக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு அது நமக்கு பிரயோசனமாக இருக்கு. இந்த 2 தான் இந்த சர்வாயுத வர்க்கங்களினுடைய நோக்கம். அதனால இந்த விடயத்தை அப்ப நாங்கள் இன்னைக்கு கவனிக்க வழி கிடைக்கல. நாங்கள் இந்த 8வது சத்தியம் எழுதிக் கொள்ளலாம். 8வது சத்தியம் ஆவிக்குரிய போராயுதங்கள் இன்றி பாதுகாப்பா இருப்பது சாத்தியமும் இல்லை. நம்பிக்கையும் இல்லை.
சாத்தியமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. இதுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. தேவன் பாதுகாத்துக் கொள்வாரோ அதை நாங்கள் போன முறை பார்த்தோம். தேவன் பாதுகாக்கிறதுக்கு தான் தந்திருக்கிறார் இதுகளை. நீ போடாம நாமல் இருந்தோம்டா கடவுளாலையும் ஒன்றும் செய்ய இயலாது. நம்மளை பாதுகாக்க கடவுளால என்ன செய்யணும்னா நமக்கு மேலே எரிச்சலை கொட்டதான் அதுக்கு அவர் செய்வார். ஏன்னா தந்ததுகளை அணியாட்டி அவர் நம்மளை ஒரு நாளும் கடவுள் எப்படி காக்கிறார் அதை நாங்கள் போன முறை பார்த்துட்டோம். அவற்ற வசனத்துக்கு அவர் சொன்னதை போட்டுக்கொண்டு ஒழுங்கா நிற்கிறதுக்கு அதை செய்யாம கடவுளை காத்துக்கொள்ளும் அவர் என்ன விசனப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்களோன்னா நம்ம திருப்பி எங்கள்கிட்ட கேட்பார். அதுதான் நாங்கள் இன்றைக்கு குறிப்பாக இதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். அதனால there is no hope, no possibility of remaining safe without spiritual armor. There is no hope and no possibility of remaining safe without spiritual armor. ஆவிக்குரிய போராயுதங்களின்றி பாதுகாப்பா இருப்பதற்கான சாத்தியமும் இல்லை, பாதுகாக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையும் இல்லை. Alright? அதுல இதத்தான் நமக்கு இந்த வசனம் தொடங்குறார் கதைக்கிறதுக்கு. நிற்க திராணி உள்ளவர்கள், நிற்க பலன் உள்ளவர்கள். யாருக்கு எதிராக நிற்க? சாத்தானுடைய தந்திரங்களுக்கு எதிராக நிற்க. ability to stand, ability to stand. ஆங்கிலத்தில் நிக்கிறதுக்கு பலன் வேணும். அப்ப அந்த நிக்கிறது என்ற அந்த சொல்லாடல், நிக்கிறது என்ற அந்த விடயம் முக்கியமான ஒரு சொல்லு. நாம நிக்கிறது, நான் நிக்கிறேன் என்றதனுடைய அர்த்தம் நம்மளுடைய நாம நிக்கிற இடம் நாம சேஃபா பாதுகாப்பா நிக்கிறோம். எங்களுக்கு எதிராக வரக்கூடிய எந்த விதமான எறிகணைகளையும் நாங்கள் விலக்கிறதுக்கு ஏதுவான பாதுகாப்புகளோடு நிற்கிறோம். நாங்கள் வெல்லத்தக்கதாக நிற்கிறோம். எப்படிப்பட்ட தாக்குதல்கள் வந்தாலும் அவற்றை நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக நிற்கிறோம். நாங்கள் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, புறமுதுகு காட்டி ஓட வேண்டிய தேவையில்லை, நாங்கள் விழுப்புண் அடைய வேண்டியதில்லை, நாங்கள் காயப்பட்டு கீழே குற்றுயிரா விட வேண்டியதில்லை. இதுகள் எல்லாத்தையும் சேர்த்த ஒரு சொல்லுதான் ஸ்டாண்ட் என்ற அந்த சொல்லு, நிக்கிறது. அது யுத்தாலத்தில் என்றா இதான் அதனுடைய அர்த்தம். அந்த வேர்டு நாம கதைக்கிறதான் யுத்தம். சகலவித பாதுகாப்பு ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. எப்பேற்பட்ட எதிரியினுடைய தாக்கலுக்கு நின்று பிடிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் இந்த நிற்கிறது என்ற சொல்லினூடாக நாங்கள் கதைக்க வழிகிடுறது. இந்த சொல்லு குறிப்பா எங்களுக்கு தெரியும், சாத்தானுடைய சகல தந்திரங்களுக்கு, அவனுடைய எல்லாவித யுத்த தந்திரோபாயங்களுக்கு. அதுதான் அந்த சொல்லு. பிசாசின் தந்திரங்களோடு the devil's subtles, அதாவது அவனுடைய சகல யுத்த நகர்வுகள், அவன் பயன்படுத்தக்கூடிய சகல விதமான சதிகள், மோசங்கள், தாக்குதல்கள் எல்லாத்திலையும் நாம பயந்து ஓடிப்போய் ஒளிஞ்சு கொள்ள வேண்டிய தேவையில் போட்டுக்கொண்டு தைரியமா எதிர்க்கிறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம். அதுக்கு பிறகு நிக்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும் நாம நிக்கிறது நம்ம பலத்துல இல்ல,
தேவனுடைய சர்வ வல்லமையும் அதுல பலப்பட்டுக் கொண்டு நாங்கள் நிற்கிறோம். எங்கட சொந்த பலத்தில் என்னதான் நாம ஓடி ஒளிஞ்சோம். கோழியா எழும்பி வந்து நிக்கல இஷ்டவேலர் எல்லாரும் அப்படியே ஓடி போய் பதுங்கி கொண்டு இருப்பினான். they are not standing, they are hiding. பிசாசினுடைய தாக்குதலுக்கு ஒளிகிறது இல்ல, நாங்கள் பிசாசின் தாக்குதலுக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு தான் நாம படிச்சு கொண்டிருக்கிறோம். அவன் கதைக்க வலிக்கிட்டோன்னு எல்லாரும் ஓடி போய் நடுங்கிக் கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் தாவீதனுடைய அந்த ஏலா பள்ளத்தாக்கு சண்டையில அந்த படத்தை நாம பார்க்கிறோம். அதனால அந்த பெரிய அஜக்கன் எழும்பி வந்து நிற்கிறார். இங்க எல்லாரும் ஓடி ஒளிறானே. தேவன் அவர்களுடைய பலன் இல்லை, கர்த்தரில் அவர்கள் பலப்பட இல்லை. கர்த்தர் கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கங்கள் தரிக்கப்பட இல்லை. விசுவாசம் இல்ல, நீதி இல்ல, நேர்மை இல்ல, அவர்களுக்கு சுவிசேஷம் காட்ட தெரியல. எல்லாரும் மாம்ச பேரர். அதனாலதான் 40 நாள் அவன் காலமையும் நேரம் வந்து வந்து கூப்பிடுறான், சண்டைக்கு வா சண்டைக்கு வாண்டு. இங்க எல்லாரும் புறமுது காட்டி ஒளிஞ்சு போய் கிடக்கிறான் கோடைகளா. இங்க எங்களுக்கு இங்க கதைக்கப்படுறது we are able to stand. யுத்த முறையில நிக்கிறதுக்கு நாம முடியுமா இருக்குது எங்களுக்கு. அதுக்கு என்ன காரணம்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரிச்சிருக்கிறோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களோட நாமல் நின்றா பேக்கெல்லாம் ஓடி ஒளிகிறது இல்ல, பேய விதட்டுறது. எழுத்துகள் அவன் தான் ஓடணும், ஓடி போவான். அப்போஸ்தலன் பேதுரு இது ராமன் ஓடி ஓடிய வேண்டி கிடக்குது. ஜாக்கோபு அதனால நாங்கள் அப்போஸ்தலன் பவுல் சொன்னான், நாங்கள் வெறும் எதிர்த்து நின்று பேய ஓட வைக்கிறையாக்கள் மட்டுமில்ல, பேய வெள்ளறையாக்கள். அதனால மோர் தென் காங்கரர்ஸ். நாங்கள் வெற்றியை விட வெற்றியாளர்கள். நாங்கள் முற்றிலும் வெற்றி பெறுகிறவர்கள். மோர் தென் காங்கரர்ஸ் என்று காங்கர் என்று சொன்னாலே வெற்றி தான். ஆனால் இந்த மோர் தென் காங்கர் என்றால் வெற்றிக்கு மேல வெற்றி. நாங்கள் சேஃபா நாம இருக்கிறோம். அடுத்தது நமக்கு நம்பிக்கை இருக்கு, வெல்லுவோம். இது ரெண்டும் எங்கள இருக்கணும்டா ஒரே ஒரு விஷயம்தான், தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நாம தரிச்சிருக்க. ஆறாவது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை கலட்டி அல்லது அதுல ஏதோ ஒன்று குறைவாக நிக்க வலிக்கிட்டா பிறகு என்ன கதை முடிஞ்சுதாக்கள். ஆயால இதனுடைய மறுதலையப்ப நாம இன்னொரு சத்தியமா நாம எழுதலாம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இல்லாமல் பாதுகாப்பு இல்லை. நோ சேஃப்டி வித்அவுட் armor. No safety without armor. சர்வாயுத வர்க்கம் இல்லாமல் பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லை. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பி பகுதியில் இப்படி ஆண்டவர் இஸ்ரவேல பார்த்து சொன்னார், நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். நீங்கள் விசுவாசியாவிட்டால்
நிலை பெற மாட்டீர்கள். அதாவது அத நம்மளுடைய இந்த கான்டெக்ட்ல நாம அதை சொல்லுவதுண்டா, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிக்க மாட்டீங்களா நீங்கள் நிக்க மாட்டீங்க. நாம நிக்கிறத பத்தி கழிச்சு கொண்டிருக்கிறோம். Surely you shall not be established. You cannot stand. உங்களால நிக்க இயலாது. ஏன்? நீங்கள் தானே விசுவாசம் என்ற கிருபை எடுத்துக்கொள்ள மாட்டேன். விசுவாசம் என்றா நாம ஏற்கனவே அதுகள் எல்லாம் தெளிவு இந்த மத பற்றி நல்லா படிக்கவும் போறோம். தேவன் சொல்லி இருக்கிறதன்படி நாம அதை நம்பி செய்கிறது, அதுக்கு பிறகு விசுவாசம். தேவன் சொல்லியிருக்க இந்த வசனத்தின்படி நட வாழண்டு அதை செய்து நான் அதை எப்படி செய்த ஆசீர்வதிப்பேன் உன்னை காப்பனண்டா அதன்படி நாம வாழ வேண்டியத. அதை செய்யாட்டி நமக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாட்டி நாம நிலைச்சு நிற்க மாட்டோம். நாம நிலைச்சு நிற்க மாட்டோம். ஏன் நாமளே நிக்க இயலாது? ஏன் நாம நிக்க இயலாது? ஏன் நிக்க இயலாதுன்னா தேவனுடைய சர்வாய வர்க்கம் இல்லைன்னா நாம நிராயுதபாணிகள். அடிப்படையில் we are naked. நாங்கள் நிர்வாணிகள். அதான் பராக்கிரமசாலியும் அந்த நாளில தேவன் கோவாக்கினால தேவன் சண்டை பிடிக்கிறதுனால பராக்கிரமசாலியும் நிர்வாணியாய் ஓடி போவான்டா. ஏதோ உடுப்பில்லாம ஓடுவாங்க, அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் போட்டுட்டு ஓடுவாங்க. அதான் இந்த கான்டெக்ஸ்ட். ஏண்டா அது போர். அதுல துவக்கா தூக்கி எறிஞ்சு ஓட்டு ஆட விட்டா காண விட்டு ஓட வேண்டிய புறமுது சாட்டி கொண்டு ஐயோ அடி தாங்கலாம இருக்குது. நாம சர்வாயுத வர்க்கம் தரிச்சிருந்தால்தான் சாத்தானுடைய எல்லா தந்திரங்களுக்கும் நாம எதிர்த்து நிக்க நம்மளால இயலும். ஆகையால கட்டாய நாங்கள் சர்வாயுத வர்க்கங்களை தரிச்சிருக்க வேணும். Without armor we are naked. Without armor we are naked. Naked என்றா நாம ஆயுதங்கள் உரிந்து போட்டு நிக்கிறோம். ஆயுதங்களை உறிஞ்சு போட்டுருந்தா அப்புறம் என்ன சொல்லி வேறல. பேய் எந்த இடத்துல எதுக்களால் அடிக்கணுமோ அடிச்சு கொண்டுதான் இருக்கு. அது மனுஷிக்களால் அடிக்கணுமா, புருஷனுக்களால் அடிக்கணுமா, அது பிள்ளைகளால் அடிக்கணுமா, ஏன்னா ஆயுதம் தான் ஒரு போட்டு இருக்கீங்களே இப்ப. அதனால நாங்கள் நிராயுதவாணி என்றா அதுக்கு பிறகு அது எப்படி எல்லாம் நம்மளை அடிக்கணுமோ அதை அடிக்க தொடரும். குடும்பத்துக்குள்ளையும் சரி, குடும்பத்துக்கு வெளியாலையும் சரி. மூன்று விடயங்களா. ஒன்று சபை, ஒன்று குடும்பம், அடுத்தது சபை, அடுத்தது நாடு. மூன்று தளத்திலையும் நாம இந்த சர்வாயுத வர்க்கங்கள் தரிச்சிருக்க வேணும். சர்வாயுத வர்க்கங்கள் தரிச்சிருக்காட்டி மூன்று தளங்கள்லையும் நாம தோப்போம். நான் தோக்குறது மட்டுமில்லை, நாம சரியாக புண்படுவோம். நாம சரியாக வேதனைகளும் நோய், நாம செத்த போக்களும் பெரும் பிரச்சனை இருக்கு நமக்கு. அதுல வீட்டுல ஏன் கட்டுப்படுத்தாம செத்த போடுது என்றா சர்வாயுத வர்க்கங்கள் தரிக்கப்படையில. ஏன் நமக்கு சபையில சில வேளையில நாங்கள் சாத்தான் தந்திரங்கள் சபைக்குள்ள வராதுன்ற அல்ல, சபைகளுக்குள்ளையும் சாத்தான தந்திரம் வேலை செய்யுது. அதை நாங்கள் ஏற்கனவே தான் காலமா படிச்ச மத்திய படிச்ச மாதிரி 6 சபையில சாத்தாண்ட தந்திரத்தை வேலை தெளிவா அந்த காட்ட சபைக்குள்ள கத்தர் தான் அசைவ அவர் உலாவுறார். ஆனா சாத்தானுடைய தந்திரங்கள் அங்க பார்க்கிறோம் நாமல். ஆக அங்கேயும் நாம அந்த போரில வெல்லோடுமோ சர்வாதிபர்கள் தெரிஞ்சிருக்கோம். நம்ம உலகத்துல சொல்லி வேலை இல்லை, அதாவது நாட்டில கதையில சொல்லி வேலை இல்லை. என்னடா அங்க அது ஓபன் ஃபீல்டு. உண்மையில அது திறந்த வழி பேக்கி சாத்தானுக்கு. அது போலி மதங்களை பயன்படுத்தும், போலி அரச பயன்படுத்தும், எல்லா கடவுளை நேசிக்காத அரசுகளை பயன்படுத்தும், எங்களோட உறவுகளை பயன்படுத்தும், எல்லா சமுதாயம். அதனால இது எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கணுமோ இதெல்லாம் சாத்தானுடைய அந்த தந்திரங்களினுடைய கருவிகள். பேசிக்கா சர்வாயுத வர்க்கம் தரிச்சிருக்கப்பட வேண்டும். சர்வாயுத வர்க்கம் தரிச்சிருக்கலைன்னா நாங்கள் நிராயுத பாணிகள் அல்லது நிர்வாணிகள் என்று சொல்லலாம். நாமல் நிர்வாணிகள். ஆண்டவர் சொல்ற நீங்கள் சித்தி வர மாட்டீர்கள், வெல்ல மாட்டீர்கள், சித்தி வர மாட்டீர்கள். சர்வாயுத வர்க்கங்கள் இல்லையண்டா.
இரண்டாவது காரணம், சர்வாயுத வர்க்கங்களை நாம அலட்சியப்படுத்தினா அது கர்த்தரே எங்களை எதிரிகள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஏதுவாயும். சர்வாயுத வர்க்கங்களை தரிக்க இல்லைன்னா கர்த்தரே எங்களோட எதிரிகள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறதுக்கு காலாகும். ஆண்டவரே ஒப்பு கொடுப்பார் பேயிட்ட. என்ற சாத்தான் இருந்திருந்தான் இப்ப பிரச்சனை. சாத்தான் தான் எல்லாத்தையும் பயன்படுத்துது. சாத்தான்கிட்ட ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுப்பார் என்று ஆண்டவற்ற சர்வாயுத வர்க்கங்களை நாங்கள் போட அலட்சியமா இருக்கிறோம் என்று. இதுதான் ஆகாப்புக்கு நடந்தது. 1 ராஜாக்கள் 22, 20, 21. ஆகாப்ப போய் எப்படி யாரு விழ வைப்பான் சண்டையில? ஆண்டவரை யோசிச்சு கேட்டுக் கொண்டிருக்கிற ஆக்காவன விழ. ஏன்னா ஆகாப்புக்கு எலியாவினூடாக கொடுக்கப்பட்ட அல்லது அதுக்கு முன்னுக்கு தீர்க்கதரிசிகளால எத்தனை சந்ததியா வரலாறு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஆயுதங்கள், சர்வாயுத வர்க்கங்கள், சேவனுடைய நீதிகள், அவற்ற இந்த உண்மைத்துவங்கள், அவர் காண்பிச்சு அவர் கொடுத்திருந்த அந்த சுவிசேஷங்கள் எல்லாம் தெரியும். ஆனா போட்டு இருக்க விருப்பம் இல்லை, அதை அணிய விருப்பம் இல்லை. அதுக்கு பதிலாக அவர் தன் மனுஷியினுடைய தெய்வங்களோட சம்பந்தப்பட்டு அவர் தேவன்ற நீதிக்கு முரணாக அவர் லேவிரா, நம்ம காலமா லேவிராம பிதா உங்க பிதா ஒரு சகோதரன் கைவிளைச்சு போய் நிலத்தை வித்துட்டானா அந்த நிலத்தை சகோதரன் மீட்டு பிதா அவங்க குடும்பத்தில் இருக்கட்டும். கர்த்தர் இவ்வளவு தெளிவாக நீதியை சொல்லி இருந்தும் இந்த ஆகாபுக்கு கர்த்தருடைய நீதிய என்ற அந்த ஆயுதத்தை அணிஞ்சு கொள்ள விருப்பம் இல்லை. அதனால ஆண்டவர் என்ன யோசிச்ச, இந்த ஆயுதத்தை அணிஞ்சு கொள்ள நீ அலட்சியம், உன்னை பேய்க்கே ஒப்பு கொடுக்குறோம். பேய்க்கு எதிராகத்தான் உபரத்தை நான் பயன்படுத்த தந்தான், உன்னை பேய்க்கே. அதனால ஒரு ஆவி சொல்லிச்சு, என்ன செய்வ? நான் போய் அவன் தீர்க்கதரிசியுடைய வாயில பொய்யின் ஆவியா இருந்து அவனை நான் சாகடிக்கிறேன், அவனை நான் நிக்க விடாம விழ வைக்கிறேன் போர்ல. கர்த்தர் சொல்ல, குட், நீ அப்படியே செய்வ, செய்வோய். ஏன் அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு வெறுப்பும் கோபமும்? நான் சாத்தாண்ட தந்திரங்களுக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு சர்வாயுத வர்க்கங்களை உலகத்தை கொடுத்திருக்கிறேன். ஆனா அதுகளை போட்டு கொள்றதுக்கு ஆகாப்பே உனக்கு விருப்பம் இல்லை, நீ அதுகளை அலட்சியப்படுத்துற. அதனால எந்த கோபத்துல இந்த எதிரிச்சையே நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் எங்கள் எதிரியா மாறுறார். கடைசியில கர்த்தர் எங்களுடைய எதிரியாக, நம்மள பிசாசன் எதிரிக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு அவர் கிருபையின் கருவிகளை தந்திருக்க. நாங்கள போட்டுக்கொள்ள மாட்டோம், நிராயுதவாணி அனுப்ப 1-2 போடுறோம், மிச்சம் பிரச்சனை இல்லை என்று விட்டா அது அவருக்கு நான் போறோம் மாதிரி அவருக்கு விசனத்தை உண்டு பண்ணி போட்டே போய் விடு போனி என்று சொல்லி கடைசியில பேய அவரே திறந்து விடுறார். போன் இதே நேரம் பேய போய் பெர்மிஷன் கேட்குது ஜோபுவை வெளுத்துறதுக்கு. அவன் நிக்கிறான் தன் உத்தமத்திலையும் சன்மாக்கத்திலையும் நீதியிலையும் நீர் கொடுத்த எல்லா கிருபைகளையும் வச்சுக்கொண்டு நான் அவனுக்கு விழுத்தி காட்ட வேணும், அதனால அவனோட நான் சண்டைக்கு போறேன். அப்ப அந்த போ 7 மண்டா போய் விழுத்தன அவனு. ஏன்னா அவன் நான் சொன்ன போட்டுதான் இருக்கிறான். போ 7 மண்டா போய் விழுத்து. அது புகாந்தரம் போய் சண்டை குடிச்சிட்டு சரி வரையில திருப்பி கேட்குது. அது இன்னும் நீர் பேச்சு தெரியும். ஜோபு நிக்கிறது கச்சத்த வல்லமையில. அவர் அவரை சுத்தி வேலி அடைச்சிரு. அது என்ன வேலி? கர்த்தர் கொடுத்திருக்கிற சகல கிருபையின் கருவிகளையும் அவன் ஒழுங்காக நாளாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அதான் வேலி. கர்த்தர் சுத்தி ஒரு வேலி போட்டுக் கொண்டிருக்க, கர்த்தர் போட்ட வேலிய அவன் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அதனால ஜபம் வேத வாசிப்பால் ஒழுங்கும் கிரமமா வீட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவன் பிள்ளைகளோட சந்திக்க வரைகள் அவன் கர்த்தர் பாவ நிவாரண பலி சர்வாங்க வழியில சேர்ந்து செய்து கொண்டுதான். சரி சரி, நமக்கு சரியான சந்தோஷ நாள், நமக்கு சரியா கொண்டாட்ட நாள், இதுல என்ன ஒரு அது அன்றைக்கு பெருசா பலிகளாம் செலுத்தவில்லை அவர் அதை கவனமில்ல. ஏன்னா அதுதான் கர்த்தர் கொடுத்த கிருபையின் அந்த போர் ஆயுதங்கள்.
அதனால அவன் அதுல கவனமா இருந்தான். பேயால விழுத்த முடிய இல்ல. பேய ஓடி ஓடி போய் கடவுள்கிட்ட அடைக்கிற போது ஏதாவது செய்யணும் அவனுக்கு. அல்ல ஜோபு fully armed, அவன் முழுக்க ஆயுதம் அணிந்திருந்தான். ஆக ஆயுதம் அணிஞ்சு போனாலும் அவர் கர்த்தருடைய பலத்தையும் கர்த்தர் கொடுத்த அந்த ஆயுதங்களையும் அணிய விரும்பல. அவர் யுத்தத்துக்கு வேஷம் மாறி போக வலிக்கிறார். வேஷம் இதுவுமெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஸ்டைல் அதாவது தாண்டை விழுத்துவன் என்று சொல்லி போச்சு கடைசியில. இப்படிப்பட்ட மூலக்கிரைக்குகளை உண்டு பண்ணி யுத்தத்திலேயும் ஒரு புதினம் செய்கிறாராம் என்று வெளிக்கிட்டு கடைசியில நாய் நக்க வச்சார் கடவுள் அவன் ரத்தத்தை. ஆஹா, கர்த்தருடைய நீதி, கர்த்தருடைய ரட்சிப்பு, கர்த்தருடைய மார்க்கவதம், கர்த்தருடைய அந்த நேர்மைகள் ஒன்றையும் அணிய இல்லை. அதனால கர்த்தரே ஆகாப்பினுடைய எதிரியிட்ட பிசாசிட்ட ஒப்பு கொடுத்தார். அவன் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற சோதனைக்குட்படாதபடிக்கு தீமிருந்து காத்துக்கொள்ளும் என்ற சபத்தினுடைய விளக்கம் தெரியுதோ? என்ற கர்த்தரே நம்மள கோவப்பட்டுட்டாருன்னா நம்மளே வேணுமென்று ஒப்பு கொடுப்பார் சோதனைகளுக்கு போயிட்டு. அதனால கடவுளே உங்களுடைய கிருபையின் கருவியில் நாங்கள் அணிகிறோம். அதுக்கு அந்த ஜபம் ஜபம் ஜபங்கள பிழைச்சு போகுதுண்டா கடவுளோட கடைக்கிறத பிழைக்கிறோம்னு சொன்னா கேஸ் முடிஞ்சு கண்டல் நாம என்ற அவருக்கே கோபம் உண்டாகி அவரே எடுத்துக்கொண்டே விடுவார். போய் நீ விழு விழு கீழே என்று. அதனால நாம இந்த ரெண்டு காரணங்களுக்காகவும் சர்வாயுத வர்க்கங்களை நாம அணிஞ்சிருந்தா தான் நமக்கு பாதுகாப்பு. அது அணிஞ்சிருந்தா தான் நாம நிக்கேலம். நிக்கிறது என்று சொல்றது ஸ்டாண்ட் என்று சொல்ல ஆண்மையோட எதிர்த்து நிக்கிறது. அத ஆண்மையோடு நிக்கிறது. நிக்கத்ராணி வேணும், நிக்கத்ராணி. அதனால இதனுடைய பயன்பாடு ஒன்று பல பேருக்கு அதீத துணிவு. பலருக்கு அதீத துணிவு. அதீத துணிவுனா ஓவர்போல்டு. ஓவர்போல்டுன்னா உண்மையில துணிவானையாக இருக்க வேண்டியாக்க அணிஞ்சு கொண்டு வந்து அனுப்பாங்க. இது அதான் மனிதத்தை நான் நின்று காட்டுறேன்னு நிக்கிறதுக்குத்தான் நான் அதீத துணிவு என்று சொல்லுறோம். ஏன்னா அது நம்முடைய தமிழாக்களுக்கு இந்த விஷயங்கள் விளங்காம இந்த தங்களை பாதுகாக்கிறதுக்கான நடைமுறைகளை பின்பற்றாம தாங்கள் பெரிய வீரசூரன் நினைப்பில வெளிக்கிடுகிறார். அது ஒவ்வொரு தொழிலையும் நாங்கள் அதுல பார்க்கிறோம். பொதுவா நாங்கள் கண்ணுக்கு பாதுகாப்பு போறதுக்கு கண் கவசங்கள் யூஸ் பண்ணுறோம். வெல்டிங் அதுகள் செய்யக்கலையில நாம அந்த நெருப்பு பொருள் பறக்காம கண் நமக்கு அதிக வெளிச்சம் வந்து எங்களுக்கு பிரச்சனை ஏற்படாம இருக்கிறது நாம அந்த ஷீல்டு யூஸ் பண்றோம். நாங்க அது மூளை இருக்கிறவன், துணிவுயா இருக்கிறவன், சரியான துணிவு இருக்கிறவன் அதை பயன்படுத்த செய்வான். இதை பயன்படுத்தால துணிவு இல்லை என்ற அர்த்தம் இல்ல, அதான் சரியான துணிவு. ஆனா நம்ம ஆக்கிறது இந்த அறிவுகள் ஒன்றும் இல்ல. அது நாங்கள் பிடிப்போம் ஒரு கண்ணுக்கு ஒன்றும் இல்லாம குர்ன்னு பிடிச்சு 2-3 நாளைக்கு பிறகு கண் தெரியாம மூண்ட மூடிக்கொண்டு அப்படியே இருக்கிறார். இதத்தான் நாம சொல்றது இந்த அதீத துணிஞ்சா கட்டைகள். அது விசத்தனம், பேசிக்கா விசத்தனம். ஆனா கேட்டா அதீத துணிவு. நம்முடைய கடலுக்குள்ள குதிக்கிறதும் பாய்கிறதும் அதுல இருக்கிற சுனைக்கிற சாமான் இந்த சாமான் எத்தனையோ தெரியும். ஆனா இன்றைக்கு வரைக்கும் ஒன்றும் போடுறேன் இல்லை அதுகளை தப்புறதுக்கு. அப்ப 50-60 வருஷத்துக்கு முன்னுக்கு 100 வருஷத்துக்கு முன்னுக்கு பிடிச்ச மாதிரியே தான் கடலுக்குற பாசூர் கடலுக்குள்ள இன்னும் பாஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த பாய்வண்டா நீந்துறது அது இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்குது. அது வந்து கடிச்சா அது வந்து குத்தினா அது முதல் குத்துது இது குத்து எல்லாம் தெரியும். அதால செத்து போய்க்கிற போனவனும் தெரியும். ஆனா இன்னும் நம்மளையாக பெரிய துணிஞ்ச கட்டையா அது என்ன பிரச்சனை வந்தாலும் பாயினான். அதுக்கு ஏற்ற மாதிரி கவசங்களை போட்டு பாய வேண்டியதானே. மொக்கு மடச்சாம்பிராணிகள் அதுதான் நாங்கள் அதீத துணி. இது அந்த ஸ்கேவார 7 குமாரர் மாதிரி. பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால்
பவுலையும் தெரியும், இயேசுவும் தெரியும். நீங்கள் யாரடா? உடுப்பெல்லாம் கிளி கிளி என்று கிழிச்சு ஆக்களை பிராண்டி அவன் பேய் பிடிச்சவன். அந்த இதைத்தான் நாங்க சொல்ற அந்த அதீத துணியும் மொக்கு சாம்பிராணியன். ஆண்டவர் சொல்றார் சர்வாய வர்க்கத்தை தரிச்சு கொண்டு பேய எதிரண்டா இது அது பரவாயில்ல. 1 2 தான் இல்ல, மிச்சம் 4 இருக்குது நமக்கு, பரவாயில்ல. 6ல அது ஒரு கை பாப்போம் இவரோட. அது எவ்வளவு பெரிய சர்ப்பம், அது எவ்வளவு பெரிய தந்தை, அது பாவமே இல்லாத உலகத்துல அப்படி கடவுள மகனே விழுத்தினது அந்த சாத்தான். அதுக்கு இவரே சொல்லி கொடுக்கப்படுறவன் சாத்தான. அவர் இதெல்லாம் முடங்கித்தான் அவர் நான் தந்திருக்கிறா போட்டுக்கொண்டிருங்கப்பா, இது எந்த சர்வ இதை போட்டுக்கொண்டு வந்தாலே பேய் என்ன அம்பு அக்கினி ஆஸ்திரம் எய்தாலும் ஒன்றும் படாது, தெரிச்சு கொண்டு போகும் என்று சொன்னார். அதனால ஓவர் போல்ட்னஸ் ஈக்குவல்ஸ் டு பிசு, பைத்தியம். அது அதீத துணிவு, பைத்தியம். ஸ்கேவாவினுடைய மக்கள் செய்ய மாதிரி அப்போஸ்தலர் 19, 14, 15 அவ ஆசாரியன்ற மக்கள். ஆமா, பிரதான ஆசாரியன்ற மக்கள். பேயோட சொரிய வலிக்கிறது நம்ம ஒரு ஆயுதமும் இல்லையா கையில. கடைசியில் ஆறு புண்பட்டு புண்ணடைஞ்சு தெத்தம் வந்து பூரி விராண்டி எழும்பி வந்தது. அவர்கள் அது ஒருதன் 7 பேரையும் அடிச்சு விட்டான் போச்சு. நாம ஏதோ ஒரு ஆயுதம் குறைவாக வாழுறோமோ கட்டாயம் ஸ்கேவாவினுடைய பிள்ளைகள் மேத்தான் பீர்ந்து போவோம், கிழிச்சறியும் பே நம்மள. ஒன்று குறைஞ்சிருந்தாலும் அதுக்கு தெரியும் எந்த அந்த வீக்னஸ், எந்த ஆயுதம் ஆள்கிட்ட இல்லையா. பேய் 6000 வருஷ அனுபவத்தோட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்குது. நாம ஆப்டர் ஆல் 70 வயசு 70 தான் இன்னும் நமக்கு. அதனால அது எந்த நம்மட பிழையினம், எந்த ஆயுதம் நம்மகிட்ட வீக்கா இருக்கின்றதும் அது பல எக்ஸ்பீரியன்ஸாக பல எங்களோட அனுபவப்பட்டு அதுக்கு விளங்கி இருக்குது. அதனால எவ்வளவு கவனமா ஆண்டவர் சொல்றது நாம தரிச்சிருக்க வேண்டும். இந்த 6 அவர் கிருபையா கொடுத்திருக்க சர்வாயுத வர்க்கங்களை தரிச்சு கொள்ளுங்கோண்டா இது பேயோட போட்டி ஓடுறன் வெல்லுறன் பேரன்னு சொல்லிட்டு ஆயுதம் இல்லாம போறது. ஒன்று வேத வசனத்தை மட்டும் பாடமாக்கி கொண்டு போறது. அந்த வேத வசனத்தினுடைய அப்பியாசம் ஒன்றும் வாழ்க்கையில இல்ல. அதாவது இந்த நீதிகள் இல்ல. நீதி இல்லாம வேத வசனம் மட்டும் கழிச்சா பேசுற முன்னோட எனக்கு எத்தனை வேத வசனம் நீ வார்த்தையானவரோடே நான் வார்த்தை கழிச்சிருக்கிறேன். நீ யாரு? உனக்கு கீழ்ப்படிவும் இல்ல, கடவுளுக்கு மனுஷனுக்கு முன்னால நேர்மையும் இல்ல, உனக்கு ரட்சிப்பினுடைய சந்தோஷமும் இல்ல, உனக்கு சுவிசேஷத்தை வாழ்க்கைய காட்டி அறிவிச்சதும் இல்ல. ஆக பைபிள் வசனம் மட்டும்தான் உனக்கு தெரியும். பிச்சரியும் இல்லோ நம்மள ஆவியின் பட்டையை மட்டும் வச்சிருக்கிறார் அம்மாவன். அப்ப மிச்சம் எல்லாம் உறிஞ்ச வாசல், எல்லாம் உறிஞ்ச வாசல நிக்குது. உறிஞ்ச வாசல் நேக்கட்னஸ். மிச்சம் ஒரு ஆயுதமும் இல்லையா. அதனால சரியான கவனம். நாம ஓவர் போல்டு, நாம அதீத துணிவில் இறங்கிடக்கூடாது பேய் எதிர்க்கிறதுக்கு. நமக்கு போராட்டமே பேயோட தான். அதனால ஒழுங்கா மரியாதையா போட்டுக்கொண்டிருக்கணும் ஆறை. சில பேர் சொல்லலாம், ஐயோ நாங்கள் போடாம இருந்தாலும் பேர்கள் ஒன்றுமே செய்யல தானே, நாங்கள் சில நேரங்கள் குறைபட்டாலும் நாங்களுக்கு ஒன்றும் வந்த மேலே தெரியல. அப்ப அதை பற்றி என்ன சொல்ற? உண்மையில அதை ஏற்றுக்கொள்றோம் என்ற பேய் உன்ன நல்லா விளங்கிட்டது, நீ தந்த ஆள் தானே. அதனால ஒரு நாள் முன்ன தாக்கல. இவ்வளவு ஆண்டவர் மகாஞானம் உள்ள கடவுள் பேயோட எத்தனிக்க ஆறையும் போடுங்கடான்னு தந்திருந்தா பேவும் நீ போடாமலே பேவும் ஒன்றும் செய்யலேண்டா இதோடைய அர்த்தம் என்ன? பேய் இன்னொரு ஆளா கணிக்கல. இன்னும் பேய்க்கு நீ ஒரு பிரச்சனையே இல்லை. பேய எதிர்க்கிற யாருக்கு தானே பிரச்சனை. நீ பேயோட ஓடிக்கொண்டிருக்கிறியா? அத வில்லியம் ஜோன்ஸ் முன்பிதா அவர் எப்படி கேட்கிறாண்டா, ஒரு சிங்கம் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சு தந்த குவைக்குள்ள வந்த ஆட்டுக்குட்டியோட விளையாடுற மாதிரி என்ற அவங்கள அதுல பார்த்து இருக்கிறாங்க. கிட் இஸ் இன் த லயன்ஸ் டென்.
சிங்கம் தனக்கு இரை தேடுவதற்கு இரை இல்லாட்டுதான் கர்ஜித்து அது தன்னை பிடி எங்க இல்லையோ அங்கதான் அதை பாஞ்சு அதை பிடிக்கிறது. நீ எந்த குவைக்கலான ஐயா நிக்கிறாங்க இருந்து எனக்கு ஏற்ற நேரத்தில் ஒன்று அடிச்சு சாப்பிடுறேன், மற்றபடி உனக்கு ஒரு பிரச்சனையும் இப்ப வரைக்கும் இல்லையன்று. அல்லது நமக்கு தெரியும் பூனைக்கு விளையாட்டு, எலிக்கு ஜீவன் போகுது. அப்ப அதுவும் நாம ஆக்கள் கண்டிருக்கிறாங்க, பூனை எலியோட விளையாடுறது, எலினுக்கு நமக்கு ஒன்றும் செய்யல விளையாடுது. உண்மையில அது விளையாட இல்லை, அதுக்கு இதை கிடைச்சிட்டு அதனால சட்டம் போடாம இருந்து விளையாடுற மாதிரி நடிச்சு கொண்டு இருக்குது. ஆயுதங்கள் போடாமலே பேய் ஒன்று உங்களை செய்யலையென்றா அதனுடைய அர்த்தம் நீங்கள் எப்பையும் சாகலாம். பேய் உங்களுடைய தண்ட கண்ட்ரோலுக்குள்ள உங்களை வச்சு கொண்டிருக்கு. ஆண்டவர் சொல்லியிருக்கிற பேயோட இதை போடா, பேய் ஒன்றுமே செய்யல, நான் போடையும் இல்லை, ஆனால் ஒன்றும் செய்யலன்னா அவருடைய அர்த்தம் என்ன? இதான் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லையா அதுல. நீ ஏற்கனவே பேயினுடைய குவைக்கெல்லாம் இருந்து கொண்டிருக்கிற, அதனால பேய் ஒன்று முன்ன செய்யல. அதங்கிற அவிசுவாசிகள் கரை பேருக்கு பேய் ஒன்றுமே செய்யல என்றும். பேயோட சேர்ந்து இருக்கிற ஆட்களுக்கு பேய் என்ன செய்யணும்? அது எப்படியோ அதுல கேச முடிக்கத்தான் போகுது. இது நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னுக்கு படிக்கல, சாத்தானின் தந்திரங்களும் தப்பித்துக் கொள்ளும் வழிகளும் படிக்கலாம். ரட்சிக்கப்பட்டு பேயை எதிர்க்கிற ஆட்களுக்கு தான் பிரச்சனை, பேயை எதிர்க்காதவர்களுக்கு பிரச்சனை இல்லை. சேர்ச்சுக்கு வந்து மெய்யான கடவுளை சேவிக்கிறவனுக்கு தான் எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை. மெய்க்கடவுளை சேவிக்காதவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க நாம ஒரு பிரச்சனை இல்லாம தானே வாழணும். அதுல உங்களுக்கு மட்டும் ஒரு பிரச்சனை இல்ல, நீங்களும் ஏதோ பிரச்சனையா இருக்கிறீர்கள். பிசாசனுடைய ஆட்சிக்குள்ள இருக்கிறார்கள். அவர் தாங்கள் சர்வாயுத வர்க்கம் போராட்டியும் அவளுக்கு பிரச்சனை இல்லை. சர்வாயுத வர்க்கம் போட்டுக்கொண்டு பேயோட பிரச்சனை பட போறோம் ஆளவரும் பேய்க்கு பிரச்சனை. அல்லது பேய்க்கு உன்னை இன்னும் பேய்க்கு பல பிசி, அது பல சோழியில் இருக்கிறபடியே அதுக்கு கூட ஆயிடுது உண்ட இடம். ஏன்னா பேய் சர்வஞானி இல்லை தானே, சாத்தான் சர்வஞானி இல்லையா நாவி. அதனால அதுக்கு மறைக்கப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது. இன்னும் அவட கண்ணில நீ பட இல்லை. அப்ப அதனால ஆயுதங்கள் சரிகாட்டியும் நீ இன்னும் விளையல. நான் இத்தனை நாள் எங்களுக்கு ஜபம் இல்லை, எவ்வளவு நாள் நாங்கள் வேத வாசிப்பில்லை, ஆனா கடவுளே என்று ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்று யாராவது நினைச்சா இதான் அதனுடைய முடிவு. ஒன்று பேயிட கண்ணில இன்னும் படை இல்லை, கத்தர் பட விட இல்லை. அல்லது நீ இப்படித்தானது பேக்கு தெரியும், அதனால ஈஸி பிரே, இலகுவான இதை நீ பேக்கி, அதனால நீ மாய்மாலக்காரன் என்று தெரிஞ்சபடியெல்லாம் அது ஒன்றும் செய்யல. போல்டா துணிவா வைராக்கியமா கடவுளுக்கா நிக்கிறவனோட பேக்கி பிரச்சனை. ஆனா கவனம், இலகுவான இதைதான் எப்பயுமே நாசமாகும். அதனுடைய அடி பெருமடியா இருக்கு. ஏன்னா பூனை எலிய பிடிச்சிட்டா அது கவ்விட்டு விடுது, அது கவ்விட்டு ஓட விடுது, அது ஒரு எங்கேயோ நிற்குது, இது போய் இருந்து தட்டுது போய். கவனிச்சுங்களா எலி பிடிக்கிற பூனைய? பட்டு வைக்கிற விளையாடும் அது. நாமளா எலிய கண்டு நாமளும் எலிய கண்டு அடிக்க பூனை ஒரு நாள் அது பாஞ்சு தாவும் ரெண்டு பிடிச்சிட்டு நாமளுக்கும் கடிச்ச அடியில எலி சரியாகும், ஒரு சித்தமும் பெரியல. அதை பிடிச்சுக்கொண்டு கவனமாக இருந்து எலிய விடுது தண்டவாடுல. அவர் ஓட வைக்கிற ஓடி போய் காரணம் இப்படி அமர்த்த. அதுகளோட விளையாட்டுகள் அல்ல. சிங்கமும் அப்படித்தான், அது தண்ட இதைய பிடிச்சிட்டு விளையாடி போட்டுத்தான் கொஞ்ச நேரத்துக்கு கொல்லும். ஆனா காண்டாமிருக மாதிரி ஏதாவது பெற்றும் கட்டட்டிகள் இதுகள் எழுப்பி வந்தா அதுகள் விளையாட வேற இல்லை. அதனால அதுகளோட அடில பாஞ்சு. ஆனா தனக்கு சரியான ஒரு நீ எல்லாம் ஒரு ஆளை நினைக்கிற ஆளோட அதுகள் விளையாடி போட்டுதான் கொல்லு. கடவுளும் அப்படித்தான் டிசைன் பண்ணியிருக்கிறார் அதுகளை. அவன் சிங்கம், சாத்தான் ஒரு சிங்கம் அல்ல, அது சுத்தி கொண்டிருக்குது இதைய பிடிக்கிறதுக்கு. நீ வளமையான ஆள் மாதிரியே நாமல் இதை போடாமத்தான் இருக்கிறோம்டா அந்தோ பரிதாபம், கேஸ் முடிஞ்சது. அதனால நான் ஒன்னும் போடல, ஆனா எல்லாம் நல்லாத்தானே இருக்கிறோம். யாராவது நீங்கள் நாம யோசிக்கணும், தப்பு கணக்கு போட்டுவிட்டோம். சரியா, தப்பு கணக்கு போட்டுட்டோம். தேவந்த ஞானத்தை பரியாசம் பண்ண படிக்கிட்டோம்.
அதனால தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்துக் கொள்வோமாக. அதனால இந்த விஷயம் இதை நாங்கள் இதோட நிறுத்துவோம். இந்த 11வது வசனத்தில் குறிப்பாக இந்த சத்தியம், இந்த 2 சத்தியத்தை நாம கவனிக்கணும். ஒன்று ஆவிக்குரிய ஆயுதங்கள் இல்லாட்டி நாம பாதுகாப்பா இருக்கிறதுக்கான சாத்தியமும் இல்லை, பாதுகாக்கப்படுவோம் நம்பிக்கையும் இல்லை. அடுத்த பக்கம் இதனுடைய மறுதலை எப்ப நாம சொல்லலாம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நல்லா அணிஞ்சிருக்கிறவன் எல்லாம் நல்லா அணிஞ்சிருக்கிறவங்கள் அவங்கள் பாதுகாப்பில உறுதியாயும் சுகமாயும் இருக்கலாம். அவருடைய மறுதலை they are safe and sure of secure or security. பாதுகாப்பில அவர்கள் உறுதியும் சுகமுமாயிருப்பினார். தேவனுடைய ஆயுதங்களை நல்லா அணிஞ்சிருக்கிறார்கள், நல்லா அணிஞ்சிருக்கிறார்கள். அதுல கத்தராமே இந்த சாத்தானுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க அவர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நன்மையை நாம நிற்கிறதுக்கு டு ஸ்டாண்ட், நிற்க திராணி உள்ளவர பலமுள்ளவராக இருக்கிறதுக்கு இதை அணிஞ்சு கொள்ள தேவன் எங்களுக்கு புத்தியையும் தேவையான கிருபைகளையும் இன்னும் அருளி செய்வாராக. ஆமென், ஆமென்.